வணக்கம் தமிழ் மக்களே, இன்னையோட சினிமா அப்டேட்களை பார்க்கலாம் வாங்க. லோகேஷ் கனகராஜின் பயணம் மாநகரம் படம் மூலம் தொடங்கியது. மிக சிறப்பான கதை களத்துடன் மாநகரம் படத்தை கொடுத்து அனைத்து தரப்பினரின் புருவத்தையும் உயர்த்த செய்திருந்தார். இவர் திரையுலகில் வந்த சில வருடங்களிலேயே கமல், விஜய் போன்ற உச்ச நட்சத்திரங்களை வைத்து மாஸ்டர், விக்ரம், லியோ, கைதி 1 படங்களை இயக்கினார். தற்போது நடிகர் ரஜினிகாந்தை வைத்து கூலி என்ற படத்தை இயக்கி வருகின்றார். கடந்த 2019ஆம் ஆண்டில் நடிகர் கார்த்தியை வைத்து கைதி எனும் படத்தை லோகேஷ் இயக்கியிருந்தார். இந்த படம் வெளிவந்த போது கைதி 2ஆம் பாகம் உருவாகும் என அறிவித்திருந்தார். ஆனால் லோகேஷ் கனகராஜ் தொடர்ந்து உச்ச நடிகர் படம் இயக்குவதில் பிஸியாக இருந்ததால் கைதி 2 படம் உருவாவதில் தாமதம் ஏற்பட்டது. இந்நிலையில் அடுத்ததாக பாலிவுட் நடிகர் அமீர் கானை வைத்து பேன் இந்தியா படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் லோகேஷ் கனகராஜ் கூலி படம் முடிந்த பிறகு கைதி 2ஆம் பாகத்தை தான் இயக்குவார் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. சந்திரமுகியின் படத்தின் ஒரிஜினல் வெர்ஷன் ஆன மணிச்சித்திரதாழ் படம் மீண்டும் ரிலீஸ் செய்யப்பட்டு ஹிட் அடித்துள்ளது. 2 நாட்களில் ரூபாய் 1.10 கோடி வசூலையும் குவித்துள்ளது. 1993ஆம் ஆண்டு வெளிவந்த இப்படத்தில் மோகன்லால், ஷோபனா, சுரேஷ் கோபி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க ஃபாசில் இயக்கியிருந்தார். இது போன்ற சினிமா அப்டேட்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.